ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், புசு புசுன்னு பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோங்க. இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவு தான் ரெசிபி செஞ்சாலுமே இந்த பூரிக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க அட்டகாசமான மேட்சாக இருக்கும். 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பூரி மசாலா ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் இந்த 3 கிழங்கு போட்டிருக்கேன். இதுக்கு வந்துட்டு 4 விசில் விட்டேங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்கா இருக்கிறதுனால 4 விசில் விட்டேன். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரையே நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரும்போது நல்லா காஞ்சி வந்துடணுங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா இது. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே போடக்கூடாதுங்க. இது மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி இஞ்சி போட்டிருக்கோம். இந்த கடலைப்பருப்பாக சிவந்து வந்த பின்னாடி இப்போ வந்துட்டு நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீளவாக்கில். அதுவும் 3 பச்சை மிளகா இது மட்டும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தோம், ஆனாலுமே நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவியே ஒரு நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தாங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு. இந்த கிரேவி திக்காக வரும்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து கடலை மாவுலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அது மாதிரிலாம் போடாதீங்க, அது டேஸ்ட்டவே கெடுத்துரும். இந்த உருளைக்கிழங்கே வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரண்டியில் உடச்சி விட்டுக்கிட்டிங்கனாலே அது நல்ல ஒரு திக்னஸான கிரேவியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி கலந்து விடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நல்ல ஒரு சைனிங் கிடைக்குங்க அந்த கிரேவிக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்க, ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிடுங்க. குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டாலே அது நல்லா எல்லாமே கலந்து இந்த வெங்காயம்லாம் குழஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் அப்படியே வேக விடுறேங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இப்போ பாருங்கள், நல்ல கம்மன்னு வாசனை பாருங்கள், வீடே தூக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே இங்கே பூரி மசாலா ரெடி ஆகிட்டுருக்குன்றது தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.